எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் பிரெட் பொட்டேட்டோ ரோல்ஸ் தான் செய்ய போகிறேன். இந்த கிறிஸ்பியான செம டேஸ்டான ஸ்நாக் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும். கம்மி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் தேவை. இதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை வந்து நான் நல்லா மேஷ் பண்ணிக்க போகிறேன். இதை வந்து நான் நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ப்ரெட்டை வந்து கையிலேயே வந்து துண்டு துண்டாக ஆக்க போகிறேன். இப்போ இது ரெண்டையும் வந்து நல்லா பிணைஞ்சு ஒன்றா சேர்த்துக்க போகிறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா பிணைஞ்சு மேஷ் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து மீதி இன்க்ரீடியன்ட் சேர்க்க போகிறோம். நல்ல துருவின வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, நல்லா பொடிசாக நறுக்குன்னு கொத்தமல்லி, நிறைய கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஜீரகம், ரெட் சில்லி பவுடர். நீங்கள் காரம் ரொம்ப சாப்பிட மாட்டிங்கன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கடைசியாக உப்பு. இது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா பிணைஞ்சு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போது ஈஸியாக இந்த பால்ஸ் வந்து செஞ்சிடலாம். நல்லா திக்காக இருக்கணும். இந்த மாதிரி ஷேப்பில் தான் நான் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுனாலும் நீங்கள் பண்ணி வறுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ எண்ணெயில் நான் வறுக்க ஆரம்பிக்க போகிறேன். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இதை வந்து வறுக்கணும். ஒரு மீடியம் ஹை ஹீட்டில் இதை வறுங்க. பாருங்கள், நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இது ஆக்சுவலாக டோட்டலாக டைம் பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 நிமிஷம் ஆச்சு. நல்லா சூப்பராக ப்ரௌன் ஆகிருக்கு. பார்க்கவே சூப்பராக யம்மியாக இருக்குதுல்ல. சாலதாங்க ரெடி ஆகிடுச்சு. நான் சாப்பிட போகிறேன். செம்மையாக இருக்குது பார்க்கவே. கிறிஸ்பியாக மசாலா யம்மி, வேறு லெவல் டேஸ்ட்டு, சூப்பராக இருக்குது. சுட சுட சாப்பிட்றோம். சூப்பராக இருக்குங்க. இது வந்து ஒரு ஸ்டார்டராகவும் டெலிஷியஸாக இருக்கும். டீக்கு, காஃபி, எக்ஸலண்ட். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாய் ஃபுல்லாக இருக்குது. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடாது இல்லைங்களா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.